ஆயிடா ஒரு கிளம்புடே சர்ப்ரைஸ் உக்காரணுமா உக்காரலாம் நில்லு அப்படியே அப்படியே ரைட் ரைட் இப்படி திரும்ப அப்படியே திரும்ப அப்படியே கணத்துற பொறுமையாக எடு ஆமாம் எடு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கேன். அவன் வீட்டில் வந்து என்னெல்லாம் ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இப்போ தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஆஸ்கர் இருக்கு அங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சு பண்ணியிருக்கோம். இவனும் ஒரு சேனல் வச்சுருக்கான். அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ மை காட் 2.0 கைஸ். இந்த வீடியோக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனும் என் ஃப்ரெண்டு. ஓகே கைஸ் இது வந்து அங்கே பாருங்க கைஸ் ஆஸ்கர் அங்கே இருக்குது. அங்கே பாருங்க கைஸ் ஆஸ்கர். ஓகே கைஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன மீன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன கப்பீஸ் இருக்குது கைஸ். சின்ன சின்ன கப்பீஸ் இருக்குது. அதுதான் அந்த மாதிரி நிறைய கப்பீஸ் வச்சுருக்காங்க கைஸ். இதில் கப்பீஸ் மட்டும் இல்லைடா, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிம்ப் இருக்கு உள்ள. எங்கடா ஸ்ட்ரிம்ப் இருக்கு மாதிரி தெரியலையே. ஆனால் அது இன்னும் உயிரோட இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. இங்கே இருக்குடா, இங்கே போடா ஸ்ட்ரிம்ப்பு. அது இருக்கு தெரியுதா? ஓகே கைஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரான் வச்சுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க ஃப்ளோரான். இது வந்து நாங்கள் வந்து 80 rupeesக்கு வாங்கினோம் கைஸ். பிடிச்சு காட்டவா கைஸ் உங்களுக்கு? என்னோட ஃப்ரெண்ட் வந்து பிடிச்சு காமிக்கிறான் பாருங்க. ரொம்ப அக்ரெசிவ் டைப் கைஸ். இந்த ஜெனிஸ் ஜேகே அந்த வீடியோ சேனலில் வந்து நருட்டோன்னு ஒரு ஃப்ளோரான் இருக்குல்ல, அதை விட இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவான டைப், குதிப்பான். இங்கே பாருங்க கைஸ், இதுதான் கைஸ் ஃப்ளோரான். இதுதான் கைஸ் என் ஃப்ரெண்டு. ஹலோ கைஸ், சேனல் ஓனர் கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து அவன் வீட்டு மாடியில் இருக்க ஃபிஷ்ஷஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸு சிப்ளிங்ஸ் கசின்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை தான் கைஸ் பார்ப்பாங்க. வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி மீன் இருக்குது கைஸ். இதில் ஃப்ரைஸும் இருக்குது. அவங்ககிட்ட பொரிச்ச ஃப்ரைஸ் கைஸ் இது எல்லாமே. கைஸ் இங்கே பாருங்க கைஸ் ஃப்ரைஸு. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் என்ன மீனை பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேட் ஃபிஷ் பார்க்கலாம். கேட் ஃபிஷ்ஷை பார்க்கலாமா? ஓகே கைஸ் இந்த மீனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட் ஃபிஷ் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் கேட் ஃபிஷ்ஷு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேட் ஃபிஷ் இருக்குது. இதை தான் வந்து குட்டீஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் மீன் போகலாம் கைஸ். இதுதான் வந்து மெயின் பிக்சரு. இதுதான் வந்து மெயின் பிக்சர். ஆலிகேட்டர் கார். டேய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா. என்னது? நான் யாருக்கும் இந்த இது தரோம் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ வந்து நீ உன் கையாலே இதுக்கு ஃபீட் பண்ண போகிற. நான் ஃபீட் பண்ணுறேன். ஆனால் யாருக்கும் இது தரமாட்டேன். அதனால் நீ என்னோட கூட பிறந்த இது என்னோட யூடியூப் சேனல் வேறு காட்டியிருக்கேன், நான் தான் தரேன். இதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கும் நீ தான் ஃபீட் பண்ண போகிற. ஓகே இதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரமணி கைஸ். டெம்பரவரி நேம். டெம்பரவரியாக இதோட நேமே அதுதான். அதுக்கும் நேம் சொல்லிடுறேன் உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லி. ஏதோட நேம் கேட் ஃபிஷ் நேம் என்னது? அதுக்கு நேம் இல்லை, இதுக்கு வந்து இன்னும் நேம் வைக்கல. உங்களுக்கு ஏதாவது ஒரு நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ நாங்கள் அந்த பேரை வந்து வைக்கிறோம் கைஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம சிக்கன் எடுத்துகிறோம். வாங்க மேலே போகலாம். சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கன் வச்சுக்கலாம். பாருங்க சிக்கன் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போவே முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ் ஓ மை கார் சேனலில் வந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் வந்து எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓ மை கார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ். அவன் பார்த்தீங்கன்னா வந்து சுப்பிரமணிக்கே வந்து தனியாக சிக்கன் வாங்குவான். இப்போ வந்து கேட்ஃபிஷ் வாங்கி இப்போ கொஞ்ச நாள் தான் கைஸ் ஆச்சு. அதுக்காகவே வந்து அவன் வாங்குவான் கைஸ், இந்த சிக்கன் அதெல்லாம் வாங்குவான் கைஸ். யாராவது அலிகேட்ரு வளர்க்க போகிறீங்க அப்படின்னா மெயினான விஷயம் டேங்க் வேணும், அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் தண்ணி வேணும், மெயினாக சோறு வேணும், மெயினாக கிவ் கொடுக்கறதுக்கு பெரிய ஸ்பேஸ் வேணும். அப்படி இருந்தால் தான் வாங்கணும் அலிகேட்டர். ஏன்னா சில பேர் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஏரி குளம் குட்டையில் அங்கெல்லாம் விட்றீங்க. அதை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வாங்கி வளங்க, ஓகேவா? உனக்கு ஒன்றா வாங்கி ஒழுங்காக வளர்க்கணும். ஓகே கைஸ், எதாவது வாங்குறீங்கன்னா பெரிய டேங்க் செட்டப் அப்படின்னா பாண்ட் செட்டப் வாங்கிக்கோங்க. நீ கண்டினியூ தான். எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஃபாக்ஸ் டெயில் இருக்குது, ஒரு கிளாஸ் டேங்க் இருக்குது. அது கிளாஸ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து கலர் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறோம். ஏதாவது மாய்ஸ்சரைசர்ஸ் டவுட்டுனா என்னோடய யூடியூப் சேனலில் அவன் பின் பண்ணுவான். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து சிக்கன் எடுத்தாச்சு. நம்ம வந்து போய் ஃபீட் பண்ணலாம். அதை வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் அதை நல்லா வாஷ் பண்ணி ஃபீட் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். கைஸ் ஃபஸ்ட்டு இப்போ எல்லோரும் போடுறதுக்கு முன்னாடி நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து ஹேண்ட் ஃபீட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி போட்டால் வாய்க்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான்டா பண்ணோம். பி கேர்ஃபுல். வாய் கடிச்சா கையை கடிச்சினாலும் கடிச்சிடும். இந்தா ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை ஃபீட் பண்ணலாம். சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். மேலே வச்சு ஷேக் பண்ணுறா. என்ன நான் அப்படி சாப்பிட மாட்டேங்கிறோம். வெயிட் பண்ணு கைஸ். சாப்பிட்டான். அதில் ஒரு பீஸ் கேட் ஃபிஷ்க்கு. சாப்பிட்டான். ரொம்ப அக்ரெசிவானதுனால இங்கே பாருங்க, நம்மளோட கை உள்ள விடக்கூடாதுடா. கேட் ஃபிஷ் வந்து ஒரே ஒரு பீஸ் இருக்குது கேட் ஃபிஷ்க்கு. இந்த குட்டி பீஸ் அதுக்குள்ளே போட்டுடலாம். இது ரெண்டுமே வந்து கேட் ஃபிஷ்க்கு. வாங்க கைஸ், இப்போ வந்து கேட் ஃபிஷ்க்கு வந்து கேட் ஃபிஷ்க்கு நீ கீழே போட அதுவே டேக் எடுப்பான். ஓகே கைஸ், இப்போ வந்து கேட் ஃபிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன பீஸை போட்டு பார்க்கலாம். ஓடுறான் பயந்துக்கிட்டு. எடுக்க வரா. இரு. அந்த பிரச்சனை ஒன்று கொடுத்து காமிக்கிட்டோம். சாப்பிட்றா. இந்த இவனுக்கு இவன் தான் இப்போ நான் ஜஸ்ட் நோ இஸ் டேக்கிங் சிக்கன் ஆட். அவனுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை, ஏன்னா நாங்களே ஊட்டி விட்டுருவோம். இப்போ அவனே டேக் எடுக்க கற்றுக்கணும். அதனால தான் இப்போதைக்கு அவனுக்கு டேக் எடுக்க வைக்கிறோம். ஆனால் எப்படின்னு சாப்பிட்றான். இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிக் பீஸ் கோ டு சுப்பிரமணி. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.